அடுத்த பாடல் 1723. இந்த பாடல்லையும் அதே கருத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. தான் உணர்ந்த இந்த உடம்புல உணர்ந்துட்டேன், நான் புதுசாக சில அனுபவங்களை பெற்றுட்டேன்னு சொல்கிறார் இல்லையா, அதனுடைய ஒரு கருத்து தான் இந்த இடத்துல சொல்கிறார். அகல் இடமாய் அறியாமல் அடங்கும், இது முதலடியில் சொல்கிறார். அகல் என்றால் என்ன? பரவுதல், பரவி நிற்றல். இந்த இடத்துல அகல் என்றால், ஸோ இப்போ இந்த அண்ட சராசரங்களில் ஒரு வெற்று இடம் இருக்குது, ஆகாசத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1008 அண்டங்கள்னு சொன்னோம். ஒரு அண்டத்துக்கும் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய தூரமே பார்த்தோம்னா பல கோடி கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடத்துல போக முடியாத ஒரு இடத்துல இருக்குது. அப்போ ஒரு அண்டத்துக்கும் இன்னொரு அண்டத்திற்கும் எவ்வளோ இடம் இருக்கும், நடுவில் எவ்வளோ வெற்று இடம் இருக்கும், அது ஒன்று. அப்போ இந்த அண்டத்தை தாண்டி என்ன இருக்கும் இந்த இடத்துல இல்லையா? உலகத்துக்கு கிரகத்துக்கு நடுவில் இருக்கிற தூரத்தையே கற்பனை பண்ண முடியல. அப்போ அண்டத்துக்கு நடுவில் இருக்க தூரம் எப்படி இருக்கும், அப்புறம் அந்த அண்டத்தை தாண்டி இன்னும் எவ்வளோ வெற்றி இடம் இருக்கும் இந்த இடத்துல. இங்கே எல்லாமே யார் இருக்கா இந்த இடத்துல? அந்த இறைவன் தான் இருக்கார் இந்த இடத்துல. அதான் பரவி, நான் எல்லா இடத்துலையும் அகன்று பரவி, எந்தெந்த இடமெல்லாம் இருக்கான் எல்லா இடத்துலையும் அந்த இறைவன் தான் பரவி இருக்காராம். அப்போது தான் உணர்ந்தார் இல்லையா, உணர்ந்ததை இங்கு சொல்கிறாரு இந்த இடத்துல. இப்போ நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் பல பேர் பயணம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? இப்போ இலங்கையிலேருந்து கனடாவுக்கு போயிருப்பீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போயிருப்போம். எவ்வளோ தூரம்ப்பா இருக்குது அப்படின்னா நமக்கு படித்து பார்த்துருப்போம். ஒரு 1700 கிலோமீட்டருக்கு, 10,000 கிலோமீட்டருக்கு, 12,000 கிலோமீட்டருக்குன்னு அப்ராக்சிமேட்லி நம்ம எந்த டிக்கெட்லேயோ கூகுளில் பார்த்து இத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அந்த தூர பயணத்தை நாம் கடக்கும்போது இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா, உணர்வு இருக்கு இல்லையா, அப்பா எவ்வளோ தூரம் இருக்குது. இது இப்போ நமக்கு கூகுளில் அறிவியலை இத்தனை கிலோமீட்டருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த கிலோமீட்டரை அளவெடுப்பதற்கு முன்பாக யாராவது ஒருத்தர் பயணம் செஞ்சுருந்தாரு இல்லை தெரியலை அப்படின்னா, அப்போ அவங்க எவ்வளோ அந்த தூரத்தை எப்படி அவர்கள் கணக்கிட்டு சொல்லுவார்கள்? இந்த இடத்துல சொல்லவே முடியாது. ரொம்ப தூரம் அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சிடுவாங்க. ஸோ கற்பனை பண்ண முடியாதுப்பா, அனுபவிச்சதான் தெரியும் இத்தனை நாள் பயணம் என்று அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ தூரத்தை அறியாமல் அந்த அடங்கியிருக்கான் யார்? இறை தன்மையில் இந்த தூரங்கள் அனைத்துமே அடங்கியிருக்கான் இந்த இடத்துல. இறைவன் தான் இந்த வெற்றிடமாக இது எல்லாமே இருக்குது அப்படின்றது ஒன்று. ஆனால் இவை அனைத்தும் அதற்கு உள்ளேயே அடங்கி இருக்கின்றது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம் தான் இந்த இடத்துல. கிருபானந்த வாரியார்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. ஐயா, திருப்பதி கோயிலில் பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, பயங்கரமான கூட்டம் நடக்குது. இந்த மாதிரி கூட்டம் நான் எந்த சிவன் கோயிலையும் நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் நம்ம சிவன் கோயில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லையா? அப்போ சிவனோட பெருமாள் ரொம்ப உயர்ந்தவரா அவர் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்களா. யார் உயர்ந்தவர் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ அவர் ஒரே ஒரு அடியில் ஒரு சின்ன பதில் சொல்லிட்டாரு. அண்டாக்குள்ளே குண்டா போகும், குண்டாக்குள்ளே அண்டா போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அவர் இந்த இடத்துல. அப்படிலாம் என்ன பொருள்னா, அண்டா என்பது ஒரு பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்துக்குள்ளே குண்டான் சின்ன பாத்திரம் உள்ளே போகும் இந்த இடத்துல. அப்போ சின்ன பாத்திரமே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா, அப்போ அந்த பெரிய பாத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அது கற்பனை பண்ண முடியாது அப்படின்றதான் அவர் அதில் சொல்லக்கூடிய பதில். இந்த கருத்தை இங்கே சொல்கிறதுனால, சிவனை விட பெருமாள் ஒன்றும் குறைவு அல்ல, பெருமாளை விட சிவன் ஒன்றும் குறைவு அல்ல, இருவரும் ஒருவர்தான். திருமந்திரத்திலே ஒரு சில கருத்துக்களை சொல்லுவார். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் அறிவே மண். வழக்கமாக அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஆனால் அதனுடைய உண்மையான பழமொழி என்றவென்றால், அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் அறிவே மண். ஸோ அதனால் எங்கள் சிவன் வேறு பெருமாள் வேறு அல்ல, இருவரும் ஒருவர் தான். இதை இந்த இடத்துல ஒரு கருத்தாக பதிய வைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இது வேறு, இந்த கருத்தை சொல்கிறதுனால இப்போ சிவனை பெருசாக சொல்கிறாங்க, பெருமாளை குறைவாக சொல்கிறாங்கன்ற கருத்து சிலருக்கு தோணலாம். அதனால் இந்த கருத்தை இந்த இடத்துல பதிய வைக்கிறோம். இந்த சின்ன பாத்திரம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அண்ட சராசரம், இதையே நம்மால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை இந்த இடத்துல. ஆனால் இது எல்லாமே அவர் உணர்ந்தார் இல்லையா, ஒரு லிங்கம், அண்டலிங்கம், அதற்கு உள்ளேயே அடங்கி நிற்கின்றது. ஆனால் நமக்கு இது தெரியல. அடுத்து என்ன சொல்றாரு? உகலிடமாய் நின்ற ஊனதின் உள்ளே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இறைவன் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இல்லை, 1008 அண்டங்களுமே அவருக்குள்ளே அடங்கி இருக்கின்றது என்றால், அவர் ரூபமில்லை, தன்மமில்லை. அப்போ அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் இந்த இடத்துல? கற்பனை செய்து பார்க்க முடியாததாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இறை லிங்கம் எங்கே இருக்குது இந்த இடத்துல? உகல் இடமாய் நின்ற அப்படிங்கிறார். உகல்னா இந்த இடத்துல சிதறுதல் அப்படின்னு பொருள், உகுத்தல்னு சொல்லுவோம் இந்த இடத்துல.
இந்த லட்டு பிடிக்கிறதெல்லாம் நல்லா உகுத்து போடுப்பா அப்படின்னு சமைக்கிற இடத்துல சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். உகுத்து போடு அப்படின்வாங்க. உகுத்தல்னா சிதறுதல் அப்படின்னு போகும். இப்போ சிதறுகின்ற இடம் எது இந்த இடத்துலன்னு பார்த்தா நம்ம உடம்பு தான். இந்த இடத்துல நம்ம உடம்பு பலவிதமான பொருட்களால் ஆனது. கண்ணு, காது, மூக்கு, மொத்தத்துக்கு பார்த்தோம்னா 5 பூதங்களால் ஆன உடம்பு. ஆனால் இது போகும்போது என்ன ஆகிடுது, செதறி போகுதில்ல. 5 பொருளுமே 5ஆக செதறி போகுது. மண்ணுக்கு போகுது, காற்றுக்கு போகுது, நெருப்புக்கு போகுது. பல முறை படிச்சிருக்கோம் இதை வச்சு. அப்போ சிதறுகின்ற இந்த இடம் எது? ஊன். நம்ம உடம்பு தான். ஊன் என்றால் உடம்பு என்று பொருள். இந்த இடத்துல உகல் இடமாய் நின்ற ஊன். அப்போ இந்த சிதறி போகின்ற இந்த உடம்பிற்குள்ளே நிற்கின்றார் இறைவன், அந்த சிவபெருமான். அதன் உள்ளே அப்படிங்கிறார். அப்போது நம்ம உடம்பு 5 பூதம், 5 பூதத்துக்கு உள்ளேயும் அவர் தான் நிற்கின்றார் இந்த இடத்துல, அதன் உள்ளே. அப்போது இந்த இடத்துல பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் பார்க்கும்போதும் இந்த இடத்துல அந்த சராசரங்களே அந்த இறைவனுக்கு உள்ளே தான் அடக்கி இருக்கின்றது. அந்த இறைவன் எதுக்குள்ள அடி இருக்காரா? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அணு இருக்கு இல்லையா, அணுவை கண்ணாலே பார்க்க முடியாது, அதற்கு உள்ளே அவர் இருக்கிறார் இந்த இடத்துல. அப்போ அவர் எப்படி நாம் கற்பனை செய்வது? பெரியது என்று பார்த்தாலும் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அந்த இறைவன் இந்த அணுவுக்குள்ளேயும் இருக்கின்றார் என்றால் அதையும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இதை திருமூலர் அவர் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்து தான் இதை எழுதியிருக்கார். அதன் உள்ளே இருக்காரா இந்த இடத்துல. யார்? அவர் உடம்புக்குள்ளே சொல்கிறார் இல்லையா, போன பாடலில் சொன்னார் இல்லையா, என்னுடைய உடம்பையே கோயில் கொண்டாக நிற்கின்றார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ அவர் உடம்புக்குள்ளே தான் சிவபெருமான் இருக்கார் இந்த இடத்துல. எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கார். நம்ம தெரிஞ்சிக்கல, அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதான் வித்தியாசம். அவர் உடம்புக்குள்ளே ஒரு அணுவிலையும் இறைவன் இருக்கார். அந்த இறைவனை தான் சொல்கிறார் இந்த இடத்துல, உடம்புக்குள்ளே நிற்கிறார். அவர் பகல் இடமாம் முன்னம் பாவ விநாசன் அப்படின்னு சொல்கிறார். பகல் இடமாம் அப்படின்னார். பகல் என்றால் என்ன இந்த இடத்துல? பகல் என்று சொல்லப்படுவது வெளிச்சம். நமக்கு தெரியும், ஒளி, வெளி, இதெல்லாமே பொருள். ஆனால் இப்போ தான் நம்ம சொல்லிடணும், வெளிச்சம் என்றால் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சம் கிடையாது, அது வேறு வெளிச்சம். இறைவன் ஒளி வடிவானவன் சொன்னோம் இல்லையா. பகல் என்றால் பகலவன் சொல்லுவோம் இந்த இடத்துல சிவபெருமானுக்கு. எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த இடத்துல பகலவன் இறைவன். அந்த வெளிச்சம் நாம் உணர முடியாத இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த இடமா முன்னம் அப்படிங்கிறாரு. முன்னம்னா முன்னாடி இருந்த பாவ விநாசன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாவம் இருக்குது, இப்போ நமக்குலாம் எல்லாத்துக்குமே பாவம் இருக்குது. அதுதான் பிறவி எடுத்து மனித ரூபத்தில் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கு எப்போலேருந்து இது இருக்குது இந்த பாவங்கள் என்று சொல்லப்படுகின்ற வினைகள், கர்மாக்கள், மும்மலங்கள்? எப்போ இறைவன்றது பிரிச்சமோ அப்பயே வந்துருச்சு. இது எத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்கோன்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே தான் இறைவனும் இருக்கார். ஆனால் நம்ம தெரிஞ்சிக்கல, ஆசையிலே மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம அணுக்குள்ளே இறைவன் தான் இருக்கார். இந்த இறைவனை நாம் தெரிந்து கொண்டோமே என்றால், நமக்குள்ளே தானே இருக்கார், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதான், நம்ம உடம்புக்குள்ளேருந்து வர்ற வெளிச்சம் பாவ விநாசன் அப்படிங்கிறார். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களை, பாவங்களை, விநாசன், நாசன் என்றால் என்ன? அழித்தல் என்று பொருள். நாசம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நாசம் என்ற வார்த்தை இருக்குது, அழித்தலை குறிக்கும் இந்த இடத்துல. அதை விநாசன் அப்படிங்கிறாரு. நம்ம விக்கு இப்போ தான் சமீபத்தில் விளக்கம் பார்த்தோம், நிறைய முறை பார்த்துருக்கோம், பல வகுப்பில் பார்த்துருக்கோம். வி என்ற வார்த்தை எந்த ஒரு சொல்லையுமே உயர்த்தி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வி. அப்போ விநாசன் என்றால் இறைவன் இந்த இடத்துல அழிக்கிறாரு. எப்படி அழிக்கிறாராம்? அதனுடைய உச்ச நிலையில் அழிக்கிறாராம். எதை? நம்முடைய பாவங்களை, வினைகளை உச்ச நிலையில் அழித்து விடுகின்றார். யாருக்கு இந்த இடத்துல அழிக்கிறார்? இந்த இடத்துல தன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை, அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை யார் ஒருவர் உணர்கின்றார்களோ, உணர்ந்த வினாடியே அந்த வெளிச்சமானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வினைகளை, பாவங்களை முழுமையாக அழித்து விடுகின்றது. அதான் பாவ விநாசன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அடுத்து என்ன சொல்றாரு? புகலிடமாய் நின்ற புண்ணியன் தானே அப்படின்னு சொல்றாரு. புகழ் அப்படின்னா என்ன? புகுகை அப்படின்னு பொருள். புகழ்னா நம்ம புகழ்ந்து பேசல், அந்த இது கிடையாது இந்த இடத்துல. நகரம், மேல் நோக்கு நகரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. புகழ், உள்ளே புகுதல் இந்த இடத்துல, விருப்பம் இந்த இடத்துல புகழ். அப்போது இப்படிப்பட்ட அந்த இறைவன் தனக்குள்ளே, திருமூலர் தன்னுடைய உடம்புல இறைவனை, சிவபெருமானை பார்க்குறாரு. இந்த இடத்துல லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை பார்க்குறாரு, வெளிச்சத்தை பார்க்குறாரு. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? இவருடைய பாவம் எல்லாத்தையும் ஒன்று போக்கிடுச்சு.
போக்குனவனே பார்க்குறாரு அந்த ஆற்றலை. ஆகா, இதுதானே நமக்கு, இந்த ஆற்றல் மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், அதற்குள்ளே புகுக. விருப்பம் என்று பொருள் இருக்கிறது, புகழ் என்று சொல்லப்படுவது. அதற்குள்ளே என்ன பண்ணுறான், விருப்பத்தோடு இவர் சரணடைகிறாரா. இந்த இடத்துல சரணடையக்கூடிய இடம் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் நின்ற புண்ணியன்தானே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இறைவன் உள்ள வெளிச்ச வடிவமாக உள்ள இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இறைவன் புண்ணியனாக அந்த இடத்தில் நிற்கிறாராம் இந்த இடத்துல. ஏன்னா பாவத்தெல்லாம் நீக்கிட்டாரு. பாவம் போன பின்பாக எப்படி இருக்கும் இந்த உடம்பு, இந்த உடம்புல இருக்க ஒரு அணுவிலையும் இன்னைக்கு இறைவனும் இருக்கின்றார். அதே நேரத்தில் உள்ளே ஆசைகளும் வினைகளும் சூழ்ந்துதான் இருக்கின்றது. ஆசைகள் வினைகளால் சூழ்ந்த உடம்பு, இந்த உடம்பிற்குள்ளே வெளிச்சம் ரெண்டுமே இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. ஆனால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்குறதே கிடையாது, ஆசைகளை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்குன்றதுனால தான் நம்ம துன்ப சூழலில் சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்த்துட்டதுனால அந்த வெளிச்சம் என்ன பண்ணிருச்சு, உள்ளே இருக்கக்கூடிய பாவத்தெல்லாம் போக்கிடுச்சு. போக்குனோடனே இறைவனை பார்த்துட்டாரு. அந்த இறைவன் இப்போ உள்ள எப்படி இருக்காரு, இந்த இடத்துல இப்போ புண்ணியனா நிற்கிறாராம். புண்ணியன் என்றால் என்ன அப்படின்னா, தூய்மை, அறம், தர்மம், இது எல்லாமே புண்ணியம் தான். இந்த இடத்துல புண்ணியம்னா நம்ம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது செஞ்சால் புண்ணியம்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அது என்னது அந்த புண்ணியம் என்று பார்த்தால், நம்முடைய பாவத்தை போக்கக்கூடியது புண்ணியம்தான். அதே நேரத்தில் நேரடியாக நாம் அதற்கு பொருள் பார்த்தோம் என்றால், புண்ணியம் ஈக்குவல் அறம், தர்மம், தூய்மை, இதுதான் இந்த இடத்துல புண்ணியம். அப்போ இறைவன் தர்ம வடிவானவன் இல்லையா, இறைவன் அறத்தின் வடிவானவன், இறைவன் தூய்மையின் வடிவானவன். ஸோ இந்த உருவத்தில் இறைவன் அங்கு நிற்கின்றார். எங்கே நிற்கிறாரு, இவருடைய உடம்புக்குள்ளேயே நிற்கிறாரு. அதை இவர் பார்க்குறாரு, இவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இவர் உடம்பிற்குள் கோயில் கொண்டு எழுந்த அண்டலிங்கம் இறைவனானவர் இந்த இடத்துல இந்த அண்ட சராசரங்கள் முழுமையாக பரவி விரிந்து நிற்கின்றார். அப்போ இந்த அண்டத்திற்குள்ளே தான் இறைவன் இருக்கின்றாரா என்று பார்த்தோமேனால் இல்லை, இந்த இறைவனுக்குள் தான் இந்த அண்டமே அடங்கி நிற்கின்றது. இது ரொம்ப நுட்பமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் பறந்துருக்கு. அப்போ இதுக்குள்ளே தான் இறைவன் இருக்காருன்னா, அப்போ இந்த உலகம் பெரிதாக போய்விடும். இந்த இடத்துல பெருமாளுக்கு கதை சொன்னோம் இல்லையா, பெருமாள் பெரியவரா சிவன் பெரியவரான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இந்த அண்டத்திற்குள்ளே தான் இறைவன் இருக்காருன்னா, அப்போ இறைவன் சிறியவர், இறைவனோட அந்த அண்டம் பெரிது அப்படின்னு வரும். ஆனால் இந்த அண்டமே அந்த இறைவனுக்குள் தான் அடங்கி இருக்கின்றது. அந்த இறைவன் கற்பனை செய்து பார்க்க முடியாமல் அந்த அண்டமே அவருக்குள் தான் இருக்கின்றது என்றால், அப்போ அவர் எப்படி இருப்பார்? அந்த இறைவன் இந்த சிதறக்கூடிய உடம்பிற்கு உள்ளேயும் நிற்கின்றார், உள்ளேயும் இருக்கார். இந்த இடத்துல எப்படி இருக்காரு, வெளிச்ச வடிவமாக இருக்கின்றார். அப்போ உள்ள இருக்க வெளிச்சத்தை, உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை எப்பொழுது நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதே அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதான், நமக்குள்ள இருக்கக்கூடிய மும்மலங்கள், ஆசைகள் அத்தனையும் நாசம் செய்து விடுகின்றது, அழித்து விடுகின்றது. அப்போ தூய்மையின் வடிவமாக இங்கு நாம் ஆகி விடுகின்றோம். இந்த உடம்பு ஆயிடுது. அப்போ பாவம் எல்லாமே முழுசாக போனவனே அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆகா, இந்த வெளிச்ச வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன், அந்த அண்டலிங்கம் தான் நமக்கு எல்லா பாவத்தையும் போக்குச்சு அப்படின்னா, அது அந்த இறைவன் மட்டும்தான் நாம் சரணடையக்கூடியவர், வேறு எதுவும் கிடையாது என்று அந்த விருப்பமோடு அவரோடு நிற்கும் பொழுது அந்த இறைவன் அவர் உடம்பிற்குள் அறத்தின் வடிவமாக, தர்மத்தின் வடிவமாக, தூய்மையின் வடிவமாக அங்கு நிற்கின்றார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க.